விடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் திருச்செத்தி முட்டை துறையும் சிவக்கொழுந்தே அப்படின்னு சுவாமி அம்பாலோட அரவணைச்சு முத்தம் கொடுக்குறாரு சிவனுக்கு அம்பிகைக்கு. அந்த ஊர்ல சொல்லிட்டாரு. இங்க போய் கேட்டா கிடைச்சு திருவடை மருதூர். ராமலிங்க சுவாமி திருவடி தீட்சை கொடுக்கப்பட்டது திருவொற்றியூர். நம்ம சுந்தர அப்பரசாமி திருவடி தீட்சை கொடுக்கப்பட்டது திருநெல்லூர். நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவனுக்கு திருவடி தீட்சை கொடுத்தார். பரசிவம் அபரசிவன் ஆகிய டைம் சாயங்காலத்து வந்தா சூரியன் மறைஞ்சிட்டார். இங்க மட சொல்லிட்டார் சாமி அவருக்கு அப்ப ஒரு விருத்த வயோதிக விருத்தனை பாலனை கனவிடை விரவி கனவு மாதிரி ஆக்கிட்டேப்பா. நனவு நடந்த வயசு எட்டி வச்சது நனவு தான் ஜாக்கிரதை நடந்தது. சொப்பனமா ஆக்கிட்டியாப்பா, சொற்ப அனுபவம் ஆக்கிட்டியத. சொப்பனம் என்னது? சொற்ப அனுபவம். சொப்பனம் என்றால் சொற்ப அனுபவம். ஜாக்கிரனா மிகுந்த அனுபவம். சொற்பனம் என்னது? கொஞ்ச நேரம் அனுபவம். கனவுல கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறோம். அவசியம் இருந்தாலும் சந்தோஷம் கொஞ்ச நேரம் அனுபவித்து சொற்ப அனுபவம். அது கனவிடை விரவி கனவுமாராக்கிட்டே நனவுல போச்சு கனவு ஆகிட்டே சொல்றாரு. திருத்தனை நகருரை சேந்தனப்பன் சேந்தன முருகப்பெருமாள் அப்பன் திருத்தணகிரி பக்கத்தில் கல்லூர் பக்கத்துல திருத்தனை நகருரை சேந்தனப்பன் என் செய்வினை அறுத்திடும் செம்பொன்னை அம்பன் ஒருத்தனை அல்லாது இங்கு யாரையும் உணரேன் உணர்வு பெற்றேன் உய்யும் காரணம் தன்னால் விருத்தனை பாலனை கனவிடை விரவி விழித்தெங்கும் காண மாட்டாது விட்டிருந்தேனோ கருத்தனை நிறுத்தம் செய் காரண வேலை கழுமலை வளர ரெண்டு உண்டனே. திருப்பதி உழவாரம் பண்ணாட அப்பரசாமி இங்க விட்டுட்டு சீர்காழி நாணப்பால் குடிச்சவரு அங்கேயும் ஊருல போல புறத்தே போறாரு, பைபாஸ்ல போறாரு. அப்ப சாமி அவர் காட்சி கொடுத்துட்டாரு. அவருக்கு சித்தவாட மரத்தை விட்டுட்ட இறைவனை சீர்காழி புடிச்சிட்டு. அந்த ஊரு பேரு 12 பேரு, கழுமலம் ஊர் பேரு, சீர்காழி 12 பேரு கழுமலம். அந்த கழுமலத்துல நான் புடிச்சிட்டாரு. திருத்தனை நகர்வுரை சேந்தனப்பன் என் செய்வினை அறுத்திடும் செம்பொனை அம்பன் ஒருத்தனை எல்லாம் யாரையும் உணரேன் உணர்வு பெற்றேன் உய்யும் காரணம் தன்னால் உய்வடையும் காரணம் தன்னால் விருத்தனை வயோதிகரா வந்தாரு. சாமி காத்துட்டு இருக்காரு. ரொம்ப வயோதிகரா திருவதிகை ஈஸ்வரன் ரொம்ப கிழமை. ஆயும் படிவு தந்தனாய் வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஆயும் படிவு தந்தனாய் ஆரூரன் தன் அணிமுடி மேல் தோயும் கமல திருவடிகள் சூட்டும் அதிகை தொன்னகரம் ஆயும் படிவு தந்தனாய் ஆரூரன் தன் அணிமுடி மேல் தோயும் கமல திருவடிகள் சூட்டும் தாமரை அதிகை தொன்னரா ஏயும் பெருமை ஒட்டியுள்ளார். திருவொற்றியூர்ல போய் வள்ளல் பெருமான் பாராரு. எப்படி பாராருங்க? ஐயோ சகிக்க முடியலப்பா, வழி கொடுத்தியே ஒரு முடி மேல் பிறை வைத்தாய் அரி அயன் ஒன் மறைதம் பெருமுடி மேல் ஒரு வேண்ட வாராது உன்னை அரியன மகாவிஷ்ணு அயன பிரம்மதேவன் மறைகள் 4 வேதங்கள் 6 அங்கங்கள் ஆயுதங்கள் 74 ஒரு முடி மேல் பிறை வைத்தாய் சந்திரசேகர ஜடாதரா ஒரு முடி மேல் பிறை வைத்தாய் அரி அயன் ஒன்முடி மேல் ஒன்முடி மேல் வேண்ட வாராது உன்னை அரி அயன் மறைகளை வேண்டாம் ஒரு முடி மேல் பிறை வைத்தாய் அரி அயன் உன் மறைதம் பெருமுடி மேல் உற வேண்ட. மகாவிஷ்ணு காட்டாரா என் தலை வைப்பான், பிரம்ம காட்டாரா என் தலை வைப்பான், வேதங்கள் சொல்றான் என் தலை வைப்பான். ஒரு முடி மேல் பிறை வைத்தாய் அரி அயன் மறைதம் ஒரு முடி பெருமுடி மேல் வேண்ட. உண்மத்தவன் அர்த்தம். அறிவுனா உத்தமனாகி உன்னை உண்மத்தன் பித்தன் என்று சொல்றான். பித்தன் என்ற மறுமுடி ஊரன் முடிமேல் மறுப்பவன். பித்தன் சண்டை போட்டவன் வான கால எடியா காட்டுறான். திருமுடி மேல என்ன ஆசை கண்டாய், நீ திருவடிக்கு என்னப்பா உடைய ஆசை? வள்ளல் பெருமான் சொல்றார். ஒரு முடி மேல் பிறை வைத்தாய் அரி அயன் ஒன் மறைதம் பெரும் வேத முதல் கலைகள் எல்லாம் விரைந்து அனந்த முறை போத கோடிக்கான கணக்கு வேதங்கள் கதறி அழுதான். எல்லாம் 4 வேத முதல் கலைகள் எல்லாம் விரைந்து அனந்த முறை வேத அவை அணுத்துணையும் உணர்வரிதான் எம்பெருமான் பாதமலர். அணு கூட காட்ட முடியாது. நினது பனிமுடி மேல்மா வேத முதல் கலைகள் எல்லாம் விரைந்து அனந்த முறை போத அல்பா வேத முதல் கலைகள் எல்லாம் விரைந்து அனந்த முறை போத அவை உணர்வுதான் எம்பெருமான் பாதமலர். நினது திரு பனிமுடி மேல் படபுரிந்த மாதவம் யாது உரைத்தருவாய். என்னப்பா தவம் செஞ்ச நீ? சுந்தரத்தை கேட்கிறார் வள்ளல் பெருமான். நீ என்ன தவம் செஞ்ச? அந்த வேதங்கள்லாம் வேத முதல் கலைகள் எல்லாம் விரைந்து அனந்த முறை போத அவை அணுத்துணையும் உணர்வுதான் எம்பெருமான் பாதமலர். நீனது திரு பனிமுடி மேல் படர்புரிந்த மாதவம் யாது உரைத்தருவாய். வன்தொண்ட பெருந்தகையே, வன்தொண்டா வன்பு தொண்டனே, நீ என்னதான் தவம் பண்ண? உன் தலையில படர்னா அப்படி படர்ந்து வைக்கிறது. கொஞ்சம் இடத்துல இப்படி இருக்கல சடர் இருக்கு மாதிரி படஞ்ச சடர் அவனு இருப்பாரு. பெருமாள் சடர் படஞ்ச ஃபுல்லா வைக்க மாட்டாரு, டச் பண்ணுவாரு, படர்ந்து வைக்க மாட்டாரு. டைம் இல்ல அவருக்கு.
நல்லூர்ல அப்பரசாமி திருவடிச்சான ஊர்ல வைஷ்ணவ கோயில் எப்படி சடாரி வைக்கிறாங்களோ சடகம் வைக்கிறாங்களா நம்மால் வரங்கிறது. திருநெல்லூர் ஊர்ல இப்பயும் சடாரி வைக்கிறாங்க. அசம் கோயில் போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? படிச்சிருக்கீங்க? சடாரி வைக்கிறேன். இங்கே நம்ம கோயில் சடாரி சுந்தரனுடைய இறைவனுடைய திருவடி வைக்கலாம். நல்லூர் சடாரி வைப்பாங்க. சிவன் கோயில் சடாரியான உண்டு நல்லூர்ல. ஐயா படிச்சிருக்காருங்க. நல்லதா போச்சு. இல்ல போய் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் ஆதி தேசம் போன இல்லையா? வேத முதல் கலைகளெல்லாம் விரைந்து விரைந்து அனந்த முறை போத அவை அணுத்துணையும் உணவுதாம் எம்பெருமான் பாதமலர் நினது திரு பனிமுடி மேல் படர் புரிந்த மாதவம் யாது உரைத்தருள்வாய். என்னப்பா தவம் செய்த உன் மாதவம் யாதோ உரைத்தருள்வாய் வந்தொண்ட பெருந்தகையே. திருவடி போய்ச்சியில் ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதியம் இசை வரிவளிக்கும் பதம். நாமெல்லாம் பூ கட்டி போட்டா கூட இப்ப வாசனை கிடையாது. மணல்ல வாசனை கிடையாது. நாவரசனுடைய சொற்கெல்லாம் சொற்பூ கட்டி போட்டாங்க. நாவரசரு அவங்க அக்கா கையால பூ கட்டி போட்டாங்க. அவங்க இவர் வாடர மலர் போட்டாங்க. திலகவதியார் வாடாமலர் போட்டார். அப்பரசாமி அவங்க இந்த பூ கட்டி போட்டாங்க. இவர் சொற்பூ போட்டார் நாவரசர். ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிகம் இசை பரிமளிக்கும் பதம். எடிமேல் தொண்டர் முடிமேல் மறுத்திடமும் இடைவெளிந்தேறும் பதம். உன்னை விடுற மாதிரி இல்ல. வலியை ஆட்கொண்டது வலியை திருவடி வீச்ச எப்பேற்பட்ட இடம் பாருங்க. இடம் இங்க வந்து மாட்டிட்டா இறைவன் வேட்டை மாதிரி விட மாட்டாருங்க. சித்த விட மாட்டது யார் மட்டும் விட மாட்டாருங்க. வேட்டை இறைவன் வேட்டை மாதிரி புரி வச்சுட்டாலும் பட்டம் பிடிச்சிருவாரு. அப்பேற்பட்ட இடம் இந்த இடம். யாருக்கு தெரியுது? இறைவன் வேட்டை மாதிரி. சுந்தர சிவத்தாலே சுந்தர சிவம் சுந்தர சிவடா சுந்தர சிவம் அது என்னங்க? சுந்தர சிவத்தாலே உணவு பரசிவத்தினுடைய திருவடியை சுந்தர சிவத்தால உணர முடியல. அம்மா தன் அடி கொண்டு என் முடிமையில் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லானாயே எம்மான எரிகடிய வடவீரட்டான துறைவான இறைபோதிவர்கள் போலியானே அப்படின்னு இந்த தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு பொக்கிஷன் சொல்றேன். கருவூலம்